கரிகால் சோழன். கல்லணையை கட்டிய சோழன் கரிகால் சோழன். அந்த கல்லணையை அவர் எப்படி கட்டினார் என்றால், அந்த காவிரி ஆற்றின் குறுக்கே மணலை முதலில் கொட்டினார். ஆழமாக தோண்டி அதில் மணலை ஒரு 10 அடி உயரம் நிரப்பி அதன் மீது கருங்கல்லை, பாறாங்கல்லை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதை அவர் கட்டினார். அப்படி கட்டியதுதான் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த காலத்தில் எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லை. பாலங்கள் கட்டுவது யாருக்கும் தெரியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் கல்லணை ஒரு சிறப்பான அணை என்றாலே நீரை அணை கட்டுவது, தடுத்து நிறுத்துவது. அதைத்தான் கரிகால் சோழன் செய்தது. கும்பகோணத்திலே பட்டீஸ்வரம் என்ற ஒரு இடத்திலே அவருடைய கோயிலும் அங்கே இருக்கிறது. பாழடைந்து போய்விட்டது முதல் கோபுரம். பிறகு அது பெரியதாக கட்டியுள்ளார்கள். நான் அதை சென்று பார்த்து வந்தேன். கரிகால் சோழன். அதன் பிறகுதான் மற்ற சோழர்கள் எல்லோரும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என சொல்லிக்கொண்டே ஒரு 10-20 பேருக்கு மேல் நாம் போகலாம். இந்த தொழில்நுட்பத்தை முதலாக உலகுக்கே அறிவித்தவர் இந்த கரிகால் சோழன் தான். ஏன் கரிகால் சோழன் என்று பெயர் வந்தது என்றால், அது சோழ வம்சம். அவர் ஒரு முறை காலிலே தீ பிடித்து கொண்டது, அதனால்தான் அவர் கால் கருகி போனது என்றும், அவர் யானையின் போகும்போது யானை தலை வணங்கியதாக ஒரு தகவலும் இருக்கிறது. அதன் மேல் ஏறி அவர் போனதாகவும் செய்தி இருக்கிறது. அதனால்தான் கரிகால் சோழன் முதலில் கல்லணை என்ற இடத்தில் காவிரியை தடுத்து நிறுத்தி விவசாயத்திற்காக அவர் செய்தவர்தான். அதனால்தான் சோழ நாடு சோறு உடைத்து என்று சொல்வார்கள். தஞ்சை தான் தலைநகரமாகவும் இருந்துள்ளது. கும்பகோணத்திலே ஒரு 10 கோயில்கள் அங்கேயே இருக்கிறது. அந்த தஞ்சை மாவட்டத்திலே சுமார் 5000 கோயில்கள் இருக்கிறது. சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்தான். நடுத்தரமாக மிக பெரிய கோயிலும் அவர்கள் கட்டியுள்ளார்கள். பல கோயில்களுக்கு நான் சென்றுள்ளேன். கல்லணைக்கும் சென்றுள்ளேன், பட்டீஸ்வரமும் சென்றுள்ளேன், கும்பகோணம் எல்லா கோயிலுக்கும் சென்று வந்துள்ளேன். பட்டீஸ்வரம், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தாராசுரம், இந்த கோயில்களுக்கெல்லாம் நான் சென்று வந்துள்ளேன். ஏனென்றால் எனக்கு இந்த கட்டிடக்கலை மிகவும் பிடித்தமான விஷயம். அதை எடுத்து ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று முகநூலில் ஒரு பக்கத்தையும் வைத்து அதில் நான் பதிவிட்டு வருகிறேன். அது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு பிடித்தமான விஷயம். பலருக்கு அந்த தகவல் சென்றடைவது எனக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. அதனால்தான் தொடர்ந்து நான் காணொளிகளை உருவாக்கி அதை நான் பதிவிட்டு வருகிறேன். எனக்கென்று ஒரு சேனல் வைத்துள்ளேன். அதுதான் சிதம்பரம் கொள்ளிடம். சிதம்பரம் என்றாலே நடராஜர் கோயில். என் பெயர் நடராஜன். கொள்ளிடம் என்பது காவிரியின் கிளை நதி. அதனால்தான் இந்த சிதம்பரம் கொள்ளிடம் என்ற பெயரை நான் உருவாக்கினேன். இன்று எனக்கு 5000க்கு மேலே வீடியோக்கள் பதிவிட்டுள்ளேன். 2000க்கும் 2700க்கும் மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி தான். அவர்களுடைய ஆதரவுக்கு எனது நன்றி.
சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் கென்னடி சதுக்கம், குறுக்கு தெரு, அதன் பிறகு கென்னடி ஸ்கொயர், முதல் வடக்கு தெரு. இதுதான் கென்னடி ஸ்கொயர், முதல் 1வது வடக்கு தெரு.